இன்றைக்கி வந்து ஆட்டு ரத்த பொரியல் தான் பண்ண போகிறேன். சில பேர் இதை வந்து டபுள் பாயில் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து இதை வந்து கரைச்சி விட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுடலாம். ஓகே, இதை வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அளவாக வந்து ஆயில் வந்து இது பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டேன். கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோத்துக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரத்தத்துக்கு வந்து உப்பு வந்து அளவாக போடணும். ஏன்னா ரத்தத்துலேயே வந்து எப்போவுமே ரத்தத்துக்கு வந்து உப்பு அளவாக போடணும். ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் பாயில் ஆகிடட்டும். ஆகினதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரத்தம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல அயர்ன் சத்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். பெப்பர் தூள் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரத்த பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.